நிஜமாவே நிறைய விஷயங்கள் உங்ககிட்டயே கற்றுக்க வேண்டியது இருக்குது. அண்டு உங்களுடைய அந்த உழைப்புக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் அண்டு உங்களை நம்பி வந்த உங்கள் டீம், அந்த மாதிரி ஒரு டீமை உங்களுடைய நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வருதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமையே நிறையா விஷயங்களை நம்ம வந்து செஞ்சு முடிச்சுருவோம். நீங்கள் தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாமல் செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னீங்களா தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் எனக்கு டைரக்ஷன் சொல்லி கொடுத்தீங்க சார்னு. தெரிஞ்சுதான்ப்பா சொல்லி கொடுத்தேன், தெரியாமலாம் இல்லை. ஒரு ஒரு திறமையை பார்த்தா தெரியும், இது உருப்படுமா இது உருப்படாதான்னு தெரியும். கென் வயசுல வேற யாரா இருந்திருந்தாலும் 10ல் 7 பேர் நிச்சயமா வந்து அந்த வயசுக்கான ஈடுபாடுகளும் அந்த வயசுக்கான இன்ட்ரெஸ்டும் அந்த வயசுக்கான ஆக்டிவிட்டிஸும் தான் இருந்திருக்கும். விளையாட வாடானா விளையாட தான் போவாங்க, லவ் பண்ணிட்டு அப்படி இப்படி சுத்திட்டு தான் இருப்பாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு சிலர் வந்து எனக்கே தெரியும், ஃபோக்கஸை எங்க வைக்கணுமோ அங்க வைக்காம வேற மாதிரி திசை மாதிரி போயிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனா கென், உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்க ஃபேமிலிக்காக நீங்க நிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். கென் என் சன் மாதிரின்னு சொல்லுவேன். அப்புறம் தான் லப்பர் பந்து படம் வந்தது. அதுல சொல்லுவாங்க, அது என்ன மாதிரி, தயவு செஞ்சு இல்லைன்னு கூட சொல்லிடுங்க, ஆனா மாதிரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வந்தது அந்த படத்துல. கென் சன் தான்.